ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் விஜய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சட்டசபையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாதம் போச்சு அப்படின்னே சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல் மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட ஒரு மிகப்பெரிய வாதத்தில் ஈடுபட்டார். அதாவது என்னன்னா, அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, வாடா போடான்னு பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூசுன்னுலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட வாதத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முன் வச்சாரு. இன்னைக்கு அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டசபை ஆரம்பிச்சோன்ன மதியத்துக்கு மேல பயங்கரமா பாத்தீங்கன்னா சட்டசபையில சண்டையா தான் போய்கிட்டு இருந்தது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நிர்மல்குமார் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்சோன்ன போன ஆட்சியில கரப்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அதை பேச ஆரம்பிச்சோன்னே டிஎம்கே காரங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோன்னே பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, அதாவது நிர்மல்குமார் அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்ததே இந்த ஊழல், அதாவது கரப்ஷன் நாங்க முற்றிலுமா ஒழிச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்திருக்கிறோம். சோ இதை பத்தி நாங்க பேசாம எப்படி இருக்க முடியும் சட்டசபையில அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. பயங்கரமா சண்டை அப்படிங்கிறது போகுது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர்னா ராஜ்மோகன் எந்திரிச்சு இந்த மாதிரி டிஎம்கே காரங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா பாடா போடான்னு பேசுறாங்க, ஒரு மாதிரி எங்களை திட்டுறாங்க, கையை தூக்கிட்டு அடிக்கிற மாதிரி எல்லாம் வராங்க, லூசுன்னுலாம் திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட வாதத்தை பாத்தீங்கன்னா முன்வைக்கிறாரு. இந்த சண்டை போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் பாத்தீங்கன்னா பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நிறைய திட்டங்களை பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு, நிறைய சலுகைகளை கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லணும். அதுல முதல் சலுகையா பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த இன்சூரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது முதல்வரின் காப்பீட்டு திட்டம் இருக்குல்ல, அது இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 5 லட்சமா இருந்துட்டு இருக்குது. இந்த காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது 2006 கலைஞர்னால பாத்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது. இந்த முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாத்தீங்கன்னா அதோட லிமிட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 2 லட்சமா ஏதோ அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 ஆச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 5 லட்சமா இருந்துகிட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இதை பாத்தீங்கன்னா மாத்தி ஒரு 5 மடங்கு தொகையா 25 லட்சமா பாத்தீங்கன்னா நம்ம விஜய், அதாவது நம்ம முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய குடும்பங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி அப்படினே சொல்லணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு பால் விலை இருக்கு பாத்தீங்களா, அதாவது பால் விலை இன்னைக்கு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆவின்ல அவங்களோட தேவைக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா 2 ரூபாய் 1 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஏத்திக்கிறாங்க. அதாவது நம்ம வாங்குறது. ஆனா கொள்முதல் விலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம விவசாயிகள்ட்ட இருந்து ஆவின் வாங்குறாங்க பாத்தீங்களா, அந்த விலையை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 ரூபாய் ஏத்திருக்காங்க. இது உண்மையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் விவசாயிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பால் ஊத்துறாங்க, இல்ல பிரைவேட்டுக்கு ஊத்துறாங்க. அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய செலவுகள் அப்படிங்கிறதுக்கு, மாட்டுக்கான செலவுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இதை கருத்தில் கொண்டு ஒரு 3 ரூபாய் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஏத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இது உண்மையிலுமே இன்னைக்கு ஒரு நற்செய்தி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்பதான் பாத்தீங்கன்னா நேத்து இந்த பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக பாத்தீங்கன்னா அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஏத்தி கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாலோட விலையும் ஏத்தி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது நர்சிங் கோர்சஸ் எல்லாம் இருக்குல்ல, நர்சிங் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னே சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் நர்சிங் கோர்ஸோட எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா கூட்ட போறாங்களாமா. அவங்க அந்த சேர்க்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ணிக்கையை கூட்ட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நர்சிங் காலேஜஸ் கட்டணும், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேன்சர் சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரொம்ப வைடா விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்ல போனா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கேன்சர் சென்டர் வரணும் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேன்சரால பாதிக்கப்பட்டு வராங்க. முன்னையெல்லாம் அந்த மாதிரி இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறையவே வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதுக்கு இருக்கிற காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட சூழ்நிலை, அதாவது வெளியே இருக்கிற அட்மாஸ்பியரா இருக்கட்டும், இல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பாத்தீங்கன்னா காரணமா தான் இருந்துருக்கு. அதனால கேன்சர் சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி, சட்டசபையில எல்லாருமே சந்தோஷப்பட்ட செய்தி அப்படின்னே சொல்லணும். என்ன அப்படின்னா, அதாவது எதிர்க்கட்சி கூட பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்பவே கை தட்டினாங்க ஆரவாரமா. அப்படி என்ன செய்தி அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல எம்எல்ஏ, உண்மையா சொல்ல போனா டிவிகேல பாத்தீங்கன்னா எல்லாருமே புதுசா வந்த எம்எல்ஏக்கள் தான். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான பீப்புளா இருந்து எம்எல்ஏ வந்தவங்க தான். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளியே போய் அவங்களோட ஏரியாவை, அவங்களோட தொகுதி இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட தொகுதியில போய் எல்லா ஏரியாவும் போறதுக்கு அவங்களுக்கான வசதி இல்லை. சொல்ல போனா கார் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்காக நம்ம முதல்வர் விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா,
எல்லாத்துக்குமே ஒரு காரு அதுக்கப்புறம் ஒரு டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சைடு இருந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ வந்து இதை பத்தி பேசியிருப்பாரு. என்னன்னா, இந்த மாதிரி புதுசா வந்திருக்காங்க எல்லாருமே எம்எல்ஏ, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொகுதிக்கு போய் அவங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருப்பாரு. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு சிரிப்பலை ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய குளத்தோட எம்எல்ஏ சபரி வந்து பேசியிருப்பாரு. நான் வந்து காலேஜ் படிக்கும் போது நான் வந்து எனக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்போ வந்து எனக்கு வேலையும் இல்லை காரும் இல்லை, ஆனா இன்னைக்கு நம்ம முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து கொடுத்துருக்காரு, அதாவது எம்எல்ஏ சொல்றாரு. அதுக்கப்புறம் காரும் வந்து கொடுத்துருக்காரு. நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து சட்டசபைக்கு வரணும் அப்படின்னா நான் ட்ரெயின் ஏறி வருவேன், ட்ரெயின் ஏறி வந்து அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி சட்டசபைக்கு வருவேன் இங்க சட்டமன்றத்துக்கு. அப்படி வரப்ப கேட்ல வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து போலீஸ் வந்து ஐடி கார்டெலாம் கேட்பாங்க, நீ வந்து எம்எல்ஏவா அப்படின்லாம் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சூழல் தான் வந்து இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா இது வந்து மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு காரணம் நம்ம முதல்வர் தான் இப்படின்னு சொல்லி எல்லாருமே புகழ்ந்து முதல்வர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல விஜய் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு துண்டு சீட்ல வந்து இந்த மாதிரி தன்னை பத்தி புகழ வேணாம் அப்படிங்கிற மாதிரி எழுதி ஒரு சீட்டு கொடுத்ததாகவும் அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசுறதை நிப்பாட்டினதாகவும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் அக்ரி மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு மதியம். இதுக்கப்புறம் தான் இந்த டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் சண்டை அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களோட அதாவது டிஎம்கே ஆட்சியில வந்து நிறைய ஊழல் வந்து நடந்திருக்குது, நீங்க கட்டி கொடுத்த அதாவது எம்எல்ஏ நிறைய பேர் டிஎம்கே காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எங்க ஆட்சியில நிறைய வீடுகள் வந்து கட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ வந்து அதை 5 லட்சம் ரூபாய் வந்து முதல்வர் வந்து உயர்த்தி இருக்காரு. இதுக்கு வந்து அவங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா, அதாவது நீங்க வீடெல்லாம் கட்டி கொடுத்தது ரைட்டு தான், ஆனா அது எந்த அளவுக்கு குவாலிட்டியா கட்டி கொடுத்தீங்க, இன்னைக்கு போய் அந்த வீட்டெல்லாம் பாத்தீங்களா நீங்க ஃபர்ஸ்ட், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல மேற்கூரையெல்லாம் வந்து இடிஞ்சு விழற நிலைமையில இருந்துகிட்டு இருக்குது, அந்த லட்சணத்துல உங்களோட ஆட்சி வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இதுக்கு பயங்கரமா வந்து டிஎம்கே காரங்க எல்லாருமே பயங்கரமா வந்து கொந்தளிச்சு அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நிர்மல்குமார் பேச ஆரம்பிக்கிறாரு, அவரும் கரப்ஷனை பத்தியே பேசுறாரு. அதுக்கப்புறம் சண்டை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா முத்துது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டரான ராஜ்மோகனும் வந்து எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி போனவன தான் விஜய் வந்து ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னா, டிஎம்கே வந்து அவங்க எந்திரிச்சு என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க எல்லாமே சொல்றீங்க, உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே சைட்ல இருந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜய் எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு, ஒரு 3 துறையை சார்ந்த ஊழல் ஃபைல் அப்படிங்கிறது என்னோட டேபிளுக்கு வந்துருச்சு, நான் இன்னும் ஓபன் பண்ணல, பை எலெக்ஷன் வரப்போகுது, அதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்ல இப்பவே நான் வந்து ஓபன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி முதல்வர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்டசபை அப்படிங்கிறது ஒரே சலசலப்பா வந்து போய்கிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் எப்படின்னா, அதாவது நிறைய பேர் கண்டிப்பா நேரலையில பார்த்துருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு சட்டசபை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பியூரா ஒளிபரப்பாகிட்டு இருக்கு, லைவா வந்து பாத்தீங்கன்னா ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. ஆனா பார்க்காதவங்களுக்கு இந்த நியூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த பால் விலை ஏத்துனதா இருக்கட்டும், இல்ல 25 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தொகை வந்து ஏத்துனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எம்எல்ஏ கார் கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயம் தான். வேற ஸ்டேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சலுகை எல்லாம் இருக்குமா அப்படின்னு தெரியல. நம்ம முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எம்எல்ஏக்களுக்கு ஃபேவரா வந்து பண்ணிருக்காங்க. பண்ணனதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் யாரும் வந்து ஊழல் பண்ணக்கூடாது, நீங்க லஞ்சம் வாங்கக்கூடாது, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஆட்சி வந்து நீங்க நடத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா பேசுறப்ப நேரு வந்து எந்திரிச்சு பேசியிருப்பாரு. அப்படி பேசுறப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க 5 லட்சத்துல வந்து வீடு கட்டுறீங்க, இப்போ நீங்க வந்து 5 லட்சமா உயர்த்தி கொடுத்துருக்கீங்க, நாங்க அடுத்த ஆட்சியில வந்து நாங்க உங்களோட குவாலிட்டியை கண்டிப்பா செக் பண்ணுவோம், அப்ப வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி நேரு பேசியிருப்பாரு. அதுக்கு அமைச்சர் புசி ஆனந்த் வந்து எந்திரிச்சு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நாங்க கட்டி கொடுக்குற வீடு அப்படிங்கிறது கண்டிப்பா குவாலிட்டியா தான் இருக்கும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த ஆட்சியும் வந்து எங்களோட ஆட்சியா தான் இருக்க போகுது, அதனால இதுல எந்த ஒரு மாற்றமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருப்பாரு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு வந்து சட்டசபையில வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு நடந்த சட்டமன்றமா இருக்கட்டும், இல்ல இப்போ டிவிக்கு ஆட்சி அமைஞ்சதுல இருந்து முதல்வர் விஜய் வந்து பண்ண விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களோட கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா மறக்காம பதிவு பண்ணிட்டு போங்க. அடுத்து இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் டாடா பாய், தேங்க்யூ.